வலைக்கம் இஸ்லாம். என்னன்னு சொன்னால் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாருண்டா, அவர் வீட்டுல இரவையில கட்டில் ஆடுதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு பேய் ஒன்று தன் வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைச்சு அவர் என்ன செஞ்சுக்கிறார் என்றால், கேகோலையில இருக்கிற ஒரு 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 பன்சலை ஒன்றுக்கு போய் அதுல ஒரு தெடிமுண்டன்னு சொல்லி ஒரு பன்சலை ஒன்றுக்கிறார். அந்த பன்சலில் இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டி கொண்டு தன் வீட்டுல அந்த பேயை விரட்டிக்கிறார். இது சம்பந்தமான இஸ்லாமிய பார்வை என்ன? அவரை வீட்டை பேய் இருக்கிற நம்பிக்கையில பன்சலையில இருந்து பொம்பளையை குடிக்கலாம். ஒரு பன்சல், அதாவது கேகோலையில தெடிமுண்டன்னு சொல்லி ஒரு பன்சல் ஒண்டிக்கிறார். அந்த பன்சலையில ஒரு பொம்பளை ஒண்டிக்கிறார். அந்த பொம்பளை ஒரு சிங்கள பொம்பளை. அந்த பொம்பளை எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னால், அவக்கு அந்த 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 தெடிமுண்டு என்ற தெய்வம் தன்னில உருவறிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொம்பளை. அப்ப அந்த பொம்பளையை கூட்டி கொண்டு இவர் நம்முடைய முஸ்லிம் ஆளுரால் அவர் போய் அவரை வீட்டை கொண்டு போய் அந்த பொம்பளையை கூட்டி கொண்டு வச்சு பெரிய பூஜை எல்லாம் செஞ்சு அந்த பேயை விரட்டிக்கிறார். இது சம்பந்தமான இஸ்லாமிய பார்வை என்ன? களிமா ஜெலிஸ்லாத்துக்கு வரணும். என்னன்னு சொன்னா ஒரு சிறுக்குடைய விஷயம். சிறுக்குடைய இல்ல, தனி அவர் காவிரா போயிட்டாரு. அவர் உலக சௌபா செஞ்சு களிமா ஜெலிஸ்லாத்துக்கு வரும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க. கூடாது அவரோட மார்க்கெட் இல்லமா, இல்ல மார்க்கெட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத் மன்சூரா பேசுறேன். கூப்பிட்டு வந்தா பெரும்பாலும் திருக்குறள் தான் இருக்கு. அவங்களோட முறைப்படி செஞ்சுக்குமா அவங்க சிங்களாக்கள முறைப்படி அந்த பேவரட்டிக்கிறார். பூஜை எல்லாம் செஞ்சு அந்த சிங்கள பொம்பளை இருக்கிறார். அப்ப அவர் சரியான முறை அவரை செஞ்சுக்கொள்ள ஆயத்தில் கொடுத்து அப்படி ஓதுறதுக்கு நிறைய விஷயங்கள் அதுகளை ஓதி அவர் செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா சரி. ஓகே ஓகே. இது ஒரு தெளிவான இணை வாய்ப்பு. அப்படியா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்வா டிபார்ட்மெண்ட் தானே? சொல்லுங்க. எங்களுக்கு அந்நியவங்களை வச்சு வைத்தியம் செய்யறது இருக்குது. ஆனா இந்த மாதிரி டாக்டர்ஸ் வைத்தியம் செய்யனா ஓகே. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான விஷயங்கள், ஷிர்குடைய குஃப்ர்கள், வார்த்தைகளை சொற்பிரயோகங்கள் செய்யக்கூடிய வைத்தியங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அந்த பொம்பளை மந்திரங்கள் சொல்றது, அதே மாதிரி அவ என்ன செய்யறான்னு சொன்னால் அவங்க அந்த பொம்பளோட அந்த தெய்வத்தில பேரால அவ செய்யறாள். அது கூடாது. அது செய்யறது கூட. அப்ப அவரு ஷிர்குடைய செயற்பாட்டின் பக்கம் அதை ஈட்டு சொல்லும். அதனால அவர் அந்த செயற்பாட்டில் ஈடுபட வேணா, அவரை இஸ்திக்பார் தௌபாக்கள் செய்ய சொல்லுங்க. அது அவர் செஞ்சாருந்தால் அது ஒரு ஷிர்குடைய ஒரு நிலைப்பாடு கொண்டு போற ஒரு விஷயம் என்ன? அது அவர் அதுல நம்பிக்கை வச்சாருன்னு சொன்னா, அந்த தெய்வத்தின் மூலமாக, அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்த கும்பலம் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அவரை அதை நம்பித்தான் அவர் ஆளை கொண்டு வந்திருக்கிறார். முழுமையாக அந்த தெய்வம் தான் அதை குணப்படுத்துது. தெய்வத்திட்ட போனா செய்யலாம். அவ அந்த தெய்வத்தை வச்சு, அந்த கடவுளை வச்சு அவ செய்வான் அதை நம்புறா. அது ஷிர்குடைய விஷயங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஜெயித் மௌலவியா பேசுறேன். ஜெயித் மௌலவி அப்படி செய்யல. அவருக்கு போறாரு அப்படி அந்த பன்சர சிங்களத்தை போறேன்னு சொன்னா, அப்ப அன்னைக்கு அவரு மார்க்கத்துக்கு வெளியேற்ற சரியத்துக்கு முரணாதான் செய்யறாரு. இது இல்லாம மார்க்கத்துல இது அனுமதி இல்லை. அப்படி அப்படி சிங்களத்தை பேசி அந்த சூனியம் வெற்று தெரிந்தானே, அந்த சப்ஜெக்ட் இல்ல. அப்படி மார்க்கத்துல இல்ல. அப்படி போனா அப்படி அவர் சிறுக்குல பேசிடுவார். சிறுக்கு குப்பியத்துல அப்படி பேசிடுவார். அதுதான் இன்னைக்கு இன்னமா இது சரியத்திலையும் இருக்குது. ஆனா அந்த எங்கேயுமே சொல்ல அந்நியர்கள்ட்ட பேசி மருந்து இருக்க சொல்லி, அந்நியர்கள்ட்ட பேசி இந்த பாதுகாப்பு சரி. அவர் பிரச்சனையை கூட்டுறாரோ இல்லையா, குறைக்கிறாரு. இல்ல தெய்வத்துக்கு பேசி செய்யறதுல இன்னும் ப்ராப்ளம் கூடும். அவர் அதை செய்யல. அப்படி செய்ய மார்க்கெட்ல இருக்குது. அப்படி பிரச்சனை இல்ல. பக்கராவோட சொல்லி இருக்குது. குர்சி காவல்படுத்துற எங்களுக்குள்ளே குர்ஆன் ஹதீஸ்க்குள்ளே. இது கிட்டத்தட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேலை உண்டுதான். வெளியேற வேண்டும். இது ஷிர்க்
ஷிர்கொண்டு செய்யறாரு. இஸ்லாத்தை வெளியே போற இடம் தான். அப்படியே என்ன காரணத்துக்கும் எங்களுக்கு அனுமதியே இல்ல வெளியில போயிட்டு இதாக்குறதுக்கு. அப்படி என்ன எங்களுடைய குரான்ல இருக்குது, குரான் இருக்குது. ஏன் நாங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா அப்ப அப்படி ஏன் வெளியே போறாரு அப்படின்னு எங்க குரான் எங்க மார்க்கத்துல அதுக்கு இது இல்ல சொல்லிதான் வெளியே போறாரு. அப்ப கொலைக்காண்டு அப்ப எங்க மார்க்கம் பூர்த்தி இல்ல, எங்க மார்க்கத்துல இதுக்கு இந்த மருந்து சொல்லி இல்ல அதான் போறாரு. அப்படி அவர் சொல் ரீதியா சொல்லாம இல்லன்னு செயல் ரீதியா செஞ்சு காட்டுறாரு, பகிரங்கமா சொல்லாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஷேக் அகாரா பேசுறது. முதலாவது அவர்கிட்ட அந்த அப்ரோச் டோட்டலி ராங். மார்க்க கண்ணோட்டத்துல பாரதூரமான ஒரு குற்றம். அவருக்குள்ள ட்ரீட்மெண்ட் இருக்கு செய்து. இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல். அவர் என்ன நினைச்சனால ஒரு 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 கோயில் இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு இது சக்தி இருக்குன்னு நினைச்சு அந்த தெய்வம் வந்து ஒரு பொம்பளையில இறங்கி இருக்குன்னு நினைச்சு அவர் அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து செஞ்சுக்கிறார். இல்ல இல்ல, ஷிர்க் தெளிவான முடிவான ஷிர்க், பாரதூரமான பாவம் குற்றம். அவர் அதுக்காக தௌபா செய்யவும் வேணும். அதே நேரம் தனக்குள்ள அந்த நோய்க்கு நிவாரணமாக அவருக்கு குர்ஆன் ஓதையிலும் திக்ரவுதாதிகள் ஈடுபடையிலும் யாரும் உலமாக்கள் கூட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஆன்மீக ரீதியான மார்க்கத்துக்கு முன்னெல்லாம் செய்து சொல்லும் வரையிலும் பேசிக்கலி அவருக்குள்ள வழிகாட்டல் அவர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போகணும். எந்த ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரை உண்மையில் அல்லாஹ்வும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றுவதில்லை.